தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 0% குறைக்கப்பட்டிருக்கு. ஆக நேற்றையிலிருந்து பொதுமக்களுக்கு, நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கின்ற விதத்தில் ஜிஎஸ்டி ரேட்ஸ் ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28% இருந்த பொருட்கள், அதில் பிரதானமாக கட்டுமான பொருட்கள், சிமெண்ட், ஸ்டீல் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய பொருட்கள் 28% 18% குறைக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன ஆகும்? அந்த துறையில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கூடும். அதன் மூலமா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்க பார்த்தா முன்னையெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் பேசி வந்தாங்க. இப்ப கன்சியூம் ஆர் பெரிஷ்ங்கிற அளவிற்கு மக்கள் மத்தியில் பணம் அதிகமானால் அவர்கள் அதிகமாக பொருட்களை வாங்க முடியும், நுகர முடியும். அதன் மூலம் உற்பத்தி பெருகும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்க பார்த்தால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் கடந்த 7-8 மாதங்களுக்குள் 2 மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு. ஒன்று, 25-26 நிதியாண்டிற்கான பர்சனல் டாக்ஸேஷன், தனிநபர் வருமான வரி, அதனுடைய லிமிட் 12 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2014 மன்னிய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரையில பேசிக் டாக்ஸேஷன் லிமிட் 3 லட்சமா இருந்தது. இன்னைக்கு அது 12 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால் நடுத்தர வர்க்கத்தினர், சேலரிடு கேட்டகரி மிகப்பெரிய அளவில் பலன் அடைகிறார்கள். அது ஒட்டி ஒரு மிகப்பெரிய போல்டு ஸ்டெப்னு சொன்னா இந்த ஜிஎஸ்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர் மிகப்பெரிய அளவில் சொல்ல போனா நாட்டில் இருக்கின்ற 140 கோடி மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பலன் அளிக்கக்கூடிய சீர்திருத்தம் இது. இதை வரவேற்கணும். வரவேற்காம பொருளாதார அடிப்படை ஞானம் இல்லாமல், நான் அறிவில்லாமல் சொன்னா நீங்க ஏதாவது வைரல் ஆக்கிடுவீங்க. அதனால பொருளாதார ஞானம் இல்லாமல் ஏன் இது 17 பண்ணலன்னு சில பொருளாதார அறிவிலிகள் பேசுறாங்க. நீங்க 2006 பட்ஜெட்ல அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப்குமார் முகர்ஜி அவர்கள் 2007 ஜிஎஸ்டி வரும்னு சொன்னார். பண்ணினாங்களா? பண்ண முடிஞ்சதா? ஏன் முடியல? எல்லா மாநில அரசாங்கங்களும் என்ன ஒரு கண்டிஷன் வச்சாங்கன்னா, ஏன்னா நீங்க ஜிஎஸ்டியில ஒரு ரேட்டும் கூட டிசைட் பண்ணது ஜிஎஸ்டி கவுன்சில் தான், இண்டிவிஜுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. அப்போ மாநில அரசுகள் வச்ச கண்டிஷன் என்ன? ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசாங்கம் ஈடு செய்யணும்னு கண்டிஷன் போட்டாங்க. திமுக போட்டது, திரிணாமுல் போட்டது, அக்காலி போட்டது, எல்லா கட்சிகளும், காங்கிரஸ், எல்லா ஈவன் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஆனால் இதை செய்யறதுக்கு டாக்டர் மன்மோகன் சிங், சிதம்பரம் காம்பினேஷன் தயாரா இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு தைரியமா 5 வருஷம் காம்பன்சேட் பண்றோம்னு சொன்னோம், பண்ணி இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு திமுக சர்க்காருக்கு கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? திரிணாமுலுக்கு கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? பின்ன என்ன அர்த்தம் இல்லாத பேச்சு? ஏன் 17 பண்ணலன்னு நீங்க பார்த்தால், 17 நாம ஜிஎஸ்டி ரிஜிம் கொண்டு வரும் பொழுது இன்டைரக்ட் டாக்ஸஸ், மறைமுக வரி விதிப்பின் வருமானம் ஆண்டுக்கு 7,17,000 கோடி இருந்தது. அது இப்ப 22 லட்சம் ஆண்டுக்கு.
ஆக உயர்ந்திருக்கு. 5 வருஷம் மாநிலங்களுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ற அந்த கட் ஆஃப் இயரும் முடிஞ்சிருச்சு. அதனால பிரதமர் மோடி அவர்கள் என்ன டிசைட் பண்ணாரு, இத மக்கள் கையில கொடுப்போம். ஏன்னா எல்லா பொருளும் 10% மினிமம் குறைஞ்சிருக்கு. அதனால மக்கள் கையில அதிகமான பணம் இருக்குமானால் அவர்களுடைய நுகர்வு சக்தி, வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் கூடும். அது மேலும் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய தெரியும்னு நீங்க எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்த முடிவின் விளைவு தான் இத்தனையும். ஆனா அதை விட்டுட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு பாவம் என்ன பண்றது, பொருளாதாரம் படிச்சிருந்தா தானே, அது இல்ல. எங்க ஊரு கண்டனூர் சிதம்பரத்துக்கே தெரியல அது. அவரை பொருளாதார மேதைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர் கேட்கிறார் ஏன் 17 பண்ணலன்னு. எப்படி முடியும்? மாநிலங்களுக்காக நாம இழப்பீட்டை ஈடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால இன்றைக்கு சரியான தருணத்தில் நல்ல நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கு. நவராத்திரி விழா காலத்தில் முப்பெருந்தேவிகளுடைய அருளாசியோடு நேற்றைய தினம் இந்த நடவடிக்கையை சர்க்கார் மேற்கொண்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து விரோத தீய அரசுக்கு காளி தேவினாலே பயம் வந்து. ஏன்னா 26 மே மாசம் காளி இந்த ஊழல் போதை அரசாங்கத்தை துவம்சம் செய்யறத நாம பார்ப்போம். இந்த அரசாங்கம் துவம்சம் செய்யப்படும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நார்கட்டிக். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் ஏதாவது உண்டுன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. வெக்கமா இல்லையா இப்படி ஒரு சர்க்காரை வச்சுக்கிட்டு ஹிந்துக்களை சப்ரஸ் பண்றது? நான் கேட்கிறேன், கவர்மெண்ட் பூங்கால நமாஸ் பண்றதை அனுமதிக்கிறீங்களா? ஐ டோன்ட் அப்செக்ட், வி ஹவ் நெவர் அப்செக்டட். அப்படின்னா ஏன் பப்ளிக் பிளேஸ்ல ஏன் வைக்கப்படாது துர்கா தேவி? ஏன் காளி இது வைக்கப்படாது? ஏன் கொண்டாடப்படாது? ஹிந்துக்களை சப்ரஸ் பண்ணுவீங்களா? ஹிந்து விரோத தீய சக்திகளை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நெத்தியில பொட்டு வைக்கிற ஹிந்துவும், தன் மனைவிக்கு தாலி கட்டின ஹிந்து, அதை நம்புற ஹிந்து திமுக ஓட்டு போடக்கூடாது. ஹிந்து விரோத தீய அரசு இந்த அரசாங்கம். இது கேவலமான அரசு. சிறுபான்மையினரை தாஜா செய்யறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? நீங்க அதை அனுமதிங்க. பப்ளிக் பார்க்கல நமாஸ், இட்ஸ் ஆல் ரைட், we have no objection. ஆனா இங்கேயே நீங்க துர்கா பூஜாவை தடை பண்ணுவீங்க. அதனால தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பெரும்பான்மை சமுதாய விரோத தீய அரசுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காம தண்டிச்சிட்டு இந்திய அரசு வளரணும்னா எப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. முதலமைச்சருக்கு கொஞ்சம் எக்கனாமிக் சென்ஸ் இருக்கட்டும். ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுது, பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறாங்க. பைனான்ஸ் கமிஷன்ல எல்லா மாநிலமும், இங்க தமிழ்நாட்டில் கூட நாம பைனான்ஸ் கமிஷன்ல என் தலைமையில தான் டீம் போய் பார்த்தோம். அதுல நாம சொல்லி இருக்கோம், இப்ப நீங்க பார்த்தா மாநிலத்துக்கு தர்ற எந்த நிதி தரல. லெட் அஸ் டிஸ்கஸ் ஓபன்லி. இப்போ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகுது. கலெக்ட் ஆகும் பொழுதே அது எப்படி பிரியுது? 50% மாநிலங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல 50% மாநிலத்துக்கு அன்னைக்கே கொடுத்தாச்சே. எது கொடுக்கல? சரி, மீதி 50% 100 ரூபாயில 50 ரூபா சென்டருக்கு வர்றதுல 42% டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ. மாநிலங்களுக்கு அவுட் ரைட் 42% கொடுத்தோம். அப்போ உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு ஆகுது? 50 பைசா, 100க்கு 50 ரூபாய் ஆல்ரெடி பிரிக்கும் பொழுதே ஸ்டேட் ஜிஎஸ்டி கிடைச்சிருக்கு. மீதி சென்டர் தான் பெறுகின்ற 50%ல 21% உங்களுக்கு கொடுத்துறமே. 50ல 21, மொத்தத்துல 100ல 42%. அது தவிர மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம், ராணுவத்துக்கானது. ராணுவ செலவுன்னா ஒரு மாநிலத்துக்கு மட்டுமாது? தேசத்துல என்னைக்குமே பொருளாதாரம் வளர வேண்டுமானால் ஒரு நாட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இன்னைக்கு அதை அழிக்கிறதுக்காக ராகுல் காந்தின்னு ஒரு தேச விரோத நபர், ஏன்னா இது நான் சொல்லல, ராகுல் காந்தியே என்ன சொல்லியிருக்கார்? ஐ நாட் ஒன்லி ஃபைட் பிஜேபி, ஐ நாட் ஒன்லி ஃபைட் ஆர்எஸ்எஸ், ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட்னு சொன்ன தேச துரோகிகள்.
இவங்களுக்கு பொருளாதாரத்தில் உண்மையா எப்படி நடக்குதுன்னு 71 பைசா கொடுத்தாச்சு. மீதி மத்திய சர்க்காருக்கு வர்றதே எவ்வளவு? 29 நயா பைசா ஒரு ரூபாயில. அதுல தான் மத்திய அரசு சிப்பந்திகளுக்கு சம்பளம் ராணுவ செலவுகள், ராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் பண்ணினது போக இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கூட ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்க வாங்கின ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி இருக்கிற கடன் இதுவரை 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன். வெக்கமா இல்லையா? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லனாம் நாடுன்னு நாட்டுக்கு பொல்லாதவரா மோசமான ஆட்சி நடத்துற ஸ்டாலின் கேட்கலாமா? இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு போல 3 மடங்கு பாப்புலேஷன், அதே மாதிரி விஸ்தீர்ணம். அந்த மாநிலத்தில் இவ்வளவு கடன் இல்லை. இப்படி கடன் வாங்கி, அதாவது கடன் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்ல, காய்கறி வாங்குறதுக்கு. பொருளாதாரத்தில் ஒரு ப்ரூடன்ட் ஆக்டிவிட்டியாது. ஆகவே தமிழ்நாட்டின் பொருளாதாரை அழித்து தின்று கொண்டிருக்கின்ற ஊழல் அரசு, போதை அரசு, நார்கட்டிக் கவர்மெண்ட் should not talk anything against center. இன்னைக்கு நீங்க 2014 fragile 5 இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை நொறுங்கும் பொருளாதாரத்தில் 5ல் 1 இருந்தது. இன்னைக்கு 4வது பெரிய பொருளாதாரம். ஆகவே அதனால தினம் மோடி அவர்கள் இருக்கிற திசைக்கு ஸ்டாலின் ஒரு வணக்கம் போட்டுட்டு வேலையை ஆரம்பிங்கிறேன். இஃப் யூ ஹவ் காட் எனி இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, தமிழக மக்கள் மீது இவருக்கு ஏதேனும் பற்று இருக்குமானால் யூ ஷுட் வெல்கம் இட். அதனால அனர்த்தம் இவங்க பேசுறது அது மக்கள் ஏற்றுக்குவாங்க. வீட்டுக்கு வீடு போய் இன்றைய தினமே பிஜேபி மூத்த தலைவர்கள்லாம் ஆவின்ல போய் கேட்கறாங்க, நீங்க டாக்ஸ் குறைச்சிருக்கோம், அதை நீங்க கன்சியூமருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு. பண்ணலையே. ஆகவே இது திருட்டுத்தனம் இல்லையா? மக்களை சுரண்ட வேலை இல்லையா? அப்படி செயல்படுற மக்கள் விரோத திமுக அரசு, அந்த முதலமைச்சர் இந்த மாதிரி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நன்றி.